ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸோடு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ரீசெண்ட் டேஸாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த ஷேப் வியர் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு பதில், ஓகேவா? இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, ஷேப் வியர் போட்டு நீங்கள் சாரீ கட்டுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த சாரீ ரொம்ப ஸ்டிஃபாக நிற்காது. என்ன ரீசன், மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹிப்பு கிட்ட ஒரு ஃப்ளீட் எடுத்து நீங்கள் நார்மலாக ஒரு லாக் பண்ணுவீங்க இல்லையா? அப்படி அந்த லாக் பண்ணும்போது இது எங்கிட்ட இருக்கிற ஒரு ஷேப் வியர், ஓகேவா? ஸோ இந்த ஷேப் வியரில் இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு மாதிரி ஒரு பனியன் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி சில்க் டைப்பில் இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஹிப்பு கிட்ட வர்ற இடம் இது. இந்த இடத்துல நீங்கள் இதில் ஒரு லாக் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக இன்கேஸ் இது நாங்கள் ஒரு பியூட்டிஷியன் உங்களுக்கு கட்டி விட்டாலும் சரி, இல்லை நீங்களாக குத்துக்கிட்டாலும் சரி, இந்த பின் நார்மலாக நீங்கள் இந்த பொசிஷனில் நீங்கள் குத்துறீங்க. நீங்கள் எங்காவது உட்காந்து எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்படி விரியும். அப்போ இந்த பின்னோட ஷேப்பு டோட்டலாகவே நகரும், இங்கே ஒரே இடத்துல நிற்காது. அப்போ என்ன ஆகுனா, சைடு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடில் எல்லாமே லூஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். மேபி உங்களுக்கு கட்டும்போது பார்த்தா அப்படியே ரொம்ப ஷேப்பாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் டைம் ஆக டெஃபினட்டாக ஷேப் வியர் கட்டி நீங்கள் சாரீ கட்டினீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக லூஸ் ஆகும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஒருவேளை எனக்கு ஷேப் வியர் தான் கம்ஃபர்டபுள் நீங்கள் கட்டுறவங்க உங்களுக்கு ஓகே. பட் நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நார்மலாக இப்படி ஒரு லாக் பண்ணாமல் டபுள் டைம் இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணுங்கள். ஸோ அது ஓரளவுக்கு க்ரிப் கிடைக்கும். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் சாரீ லூஸ் ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ண தெரியும் ஆல்ரெடி சாரீ கட்டுறவங்களுக்கு. பட் புதுசாக ஒரு பிகினர்ஸாக இருக்கிறவங்க, இல்லை ஒரு ப்ரைடல் சாரீ வியர் பண்ணுறவங்கெல்லாம் தயவு செஞ்சு இந்த ஷேப் வியரை யூஸ் பண்ணாதீங்க. இது பெரிய மைனஸ் இதுதான். இப்போ இன்கேஸ் நீங்கள் கட்டுற சாரீ ரொம்ப வெயிட் சாரியாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஷேப் வியரில் அந்த ஸ்டிஃப்னஸ்ஸு கட்டும்போது இருக்கும். பட் டைம் ஆக டெஃபினட்டாக உங்களுக்கு அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எல்லாம் தாண்டி ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. நானும் இது ரீசெண்டாக எடுத்தேன் ஷேப் வியர். ஸோ இதனால் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறோம், இல்லை வாஷ்ரூம் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக இந்த ஸ்கர்ட் மேலே ஏறிக்கும் சாரியில். ஸோ திருப்பி நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி கீழே இழுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பி ஒரு இடத்துல கம்ஃபர்ட் ஜோனில் நிற்க முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த ஷேப் வியரை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம நார்மல் இன்ஸ்கட்டே, காட்டன் இன்ஸ்கட்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஷேப்பாக தான் இருக்கும். இன்கேஸ் அது ஷேப்பே இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கட்டணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லைட்டாக ஒரு ஷேப் மட்டும் பிடிச்சிக்கோங்க நார்மல் இன்ஸ்கட்டில். ஸோ ஷேப் வியர் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை தான். ஏன்னா நாங்கள் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு நாங்கள் அப்போதைக்கு கட்டும்போது ஷேப் வியர் போட்டு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பட் டைம் ஆக பார்த்தீங்கன்னா அது லூஸ் ஆகுது. அது நிறைய பேர் அது கம்ப்ளைண்ட்டாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மேக்ஸிமம் என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் ஷேப் வியர் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் படித்த கிளாஸில், குறிப்பாக இந்த சாரீ வியரிங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஷேப் வியரே ரெக்கமெண்ட் பண்ணலை. ஏன்னா ஷேப் வியர் பண்ணி நம்ம பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த சாரியோட ஷேப்பு கடைசி வரைக்கும் அப்படி இருக்காது. ஏன்னா எல்லா நேரமும் உங்களுக்கு ப்ரைடலே பியூட்டிஷியனே உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ நீங்களும் வியர் பண்ணும்போது தயவு செஞ்சு ஒரு காட்டன் இன்ஸ்கர்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஒரு வேளை ஷேப் வியர் வாங்கணும்னு யாராவது ஐடியா இருக்கிறவங்களும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் வாங்குறதா வேண்டாமல் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது யூஸ்லெஸ் தான், இந்த ஷேப் வியர் இன்ஸ்கர்ட். ஓகே, தேங்க்யூ.